ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்க்க எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சனிக்கிழமை எபிசோடு போடுறாங்களா கைஸ், அதை நான் ரிவ்யூ பண்ணாலுமே ஏன் லைக்ஸும் கம்மியாக தான் வருது, வியூஸும் கம்மியாக வருதுன்னு தெரியல. இனிமேல் சனிக்கிழமை நாடகம் பார்க்காம விட்டுறலாமா, வெள்ளிக்கிழமையோடு முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே டன். பர்த்டே செலிப்ரேஷன் நான் தான் சொல்லலையா கைஸ், போன 4 நாளாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லேயே ஓட்டினீங்களா? நீ இந்த வாரம் ஃபுல்லாக பர்த்டே செலிப்ரேஷன். உலகத்தில் இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் 2 வாரமாக கொண்டாடுற பர்த்டே செலிப்ரேஷனை நான் பார்த்ததே இல்லைப்பா. அப்புறம் ஒரு கட்டை நல்ல உருட்டை கட்டையாக இருந்தால் கொடுங்க கைஸ். இந்த பாரதி மண்டையில் போய் நல்லா 4 போடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலையே முடிஞ்சது. அவளுக்காக தானே அந்த குடும்பம், அந்த பாட்டி, அந்த லட்சுமி அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அந்த லட்சுமி அம்மாவை ஒருத்தன் கேட்பான், உன்னையெல்லாம் யார் வேலைக்கு வைக்கிறது அப்படின்னு. கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லை. மண்ணாட்டு இருக்க மண்ணை கூட தண்ணியை குழச்சி ஒரு வடிவமாக கூட செய்யலாம். அதுக்கு கூட அதை வந்து உபயோகப்படும் மண். இது ஒன்றத்துக்குமே லாய்க்கில்லை. இந்த கூமுட்டை பாரதி ஒன்றத்துக்குமே லாய்க்கில்லை. தன்னை நம்பி வந்திருக்கிறாங்க, நம்மளுக்காக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அவமானம்னா அந்த இடத்துல நம்ம போய் நிற்கணும்னு அறிவு கட்டவருக்கு ஒரு இளவும் தெரியல. சரிங்களா, ஒரு இளவும் தெரியல. அது எவ்வளோ வயசில் எவ்வளோ மூத்தவங்க லட்சுமி அம்மா. அவனை போய் அந்த ஆள் அத்தனை வார்த்தை கேட்குறாரு. என்ன செய்யணும் ஒருத்தி, எதுக்கு அவங்கள அப்படி பேசுகிறீங்க? அவங்க எவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆளுன்னு எனக்கு அவளுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா அவளுக்காக தானே அவங்க வந்து அவங்க புருஷனை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு அந்த ஊரையே விட்டு இவளுக்காக தானே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவள் எப்படி பேசணும் அந்த அம்மாவுக்காக? அதை பேசலை. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த நிஷாவை வந்து நம்ம மனோ வந்து பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனங்காட்டியும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாம்பு விஷயத்தை கொண்டு வந்து மித்ரா காதில் போட்டான். நம்ம அந்த மாதிரி பாரதியை கொடுறதுக்கு நம்ம பாம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் மாட்டினது வந்து இவனோட ஃபேமிலி தானாட்டிருக்குது. நம்ம பாரதி செத்துட்டான்னு தான் நினச்சோம், பாரதி சாகலை, இவனோட ஃபேமிலி தான் செத்து போயிருக்கு. அவன் என்னை விசாரிக்கிறான், நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு மித்ரா காதில் அந்த விஷயத்தை போட்டுட்டு ஆதிக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு கிளம்புறாளாமா. கரெக்டாக கார் எடுத்துகிட்டு கிளம்போது மனம் ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி போகிறான். இங்கே என்ன நடக்குது, நம்ம சரோஜா அக்காவோட வேலை வந்து ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்குது. ஆக மொத்தத்தில் நான் தான் சொல்லலையா கைஸ், இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் பாரதி ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியுமே வந்து வேலைக்காரவங்களாக வச்சுருக்கணுன்றது தான் அவளோட நோக்கம். அது வந்து நல்லபடியாக சரோஜா அக்கா வந்து நடத்தி கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப கேவலமாகவும் நடத்தி கொடுத்துட்ருக்குறாங்க. என்ன நடக்குது, இவங்க வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே அந்த வேலையை வந்து கொட்டுறது, பள்ளி எடுத்து போடுறது, அதுக்கப்புறம் வந்து தமிழ் பாப்பாவை கொண்டு வந்து அடி வாங்க வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, க்ரஞ்சாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோவப்பட வைக்கிற மாதிரி இருக்குது. என்ன நடக்குது, ஜூஸை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ லட்சுமி அம்மா போய் கொடுக்க போகும்போது இதை நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் போய் வேறு வேலை இருந்தால் பாரதிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாப்புல. அங்கே போய் பார்த்தா இவளும் கொடுக்காம அந்த தமிழ் விளையாடிட்டு இருக்கிறா. அவகிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு அம்மா சேலையில் கொட்டி அவள் ஒரு அடி அடிச்சு, சரி அந்த நேரத்துலையாவது வாயை துறப்பா, என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு நீ யாரடின்னு சொல்லி சண்டைக்கு போவான்னு பார்த்தா அங்கேயும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறா கைஸ் இந்த கூமுட்டை பாரதி. ஏம்மா தாயே, நீ எங்கே தான் வாயை துறப்ப, எங்கே தான் நீ போல்டாக பேசுவ, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்ட, தாந்தோண்டி உனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்யின்னு நினப்ப. சரியா, ஆதி பேச்சை கேட்க மாட்டேன், அந்த லட்சுமி அம்மா பேச்சை கேட்க மாட்டேன், பாட்டி பேச்சை கேட்க மாட்டேன். அந்த குழந்தைங்க அப்பான்னு ஏங்குதுங்க, அந்த குழந்தைங்களுக்காவது உண்மையை சொல்லி வாழணும்னு நினைக்க மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ, மரமண்டைக்கு என்ன தோணுதோ, அந்த மரமண்டை என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்டுட்டு நீ நடப்ப. சரியா, ஐயோ சாமி உயிரை வாங்க. ஒரு இடத்துல கூட ஒரு போல்ட்னஸ்ஸு, ஒரு போல்டாக நடிப்போம் ஒன்றுமே இல்லை. மண்ணாட்டம் நடிக்க வச்சுருக்காங்க இந்த லேடியை. பல்லவி கவுடாவை மண்ணாட்டம் நடிக்க வச்சுருக்காங்க பாரதின்ற கேரக்டரில். அந்த ஜனனி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் போல்டாக நடிப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தில் அழுகிறதுக்கு என்ன மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி நடிப்பாங்க. இது வேஸ்ட்டு கைஸ், வேஸ்ட்டு. இந்த பொண்ணை கொண்டு வந்து நல்லா மொக்க பண்ணுறீங்கடா.
பல்லவி கவுடாவை கொண்டு வந்து மொக்க பண்ணுறீங்க, சரியான மொக்க பண்ணுறீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல்லு, ஒரு போல்ட்னஸ்ஸு. வாரிசு மாதிரி நாடகம் பார்த்துட்டு இந்த மாதிரி நாடகம் பார்க்குறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்படியே கோவமாக வருது, எரிச்சலாக வருது. ஒரு பெத்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறாங்க, சப்புன்னு ஒரு அந்த பொம்பளைய ஒரு அறை விட்டு என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு நீ யார், குழந்தைங்கன்னா அப்படி தான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றாவது நீ அவனுக்கு கூட நீ பேச வேணாம் சாமி, நீ லட்சுமி அம்மா கூட பேச வேணாம். உன் பிள்ளைய அடிக்கிறாள்ல, அந்த இடத்துலையாவது நீ வாயை திறக்க வேண்டியதானே. வாயில் என்ன கொலக்கட்டையாக வச்சுருக்க, கொலக்கட்டை. ஐயோ சாமி, உயிரை வாங்கி தொலையுதுடா சாமி. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன நடக்குது, இந்த ஃபங்க்ஷனில் வந்து பாரதியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்து பார்க்குறது, அந்த கையை பிடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாயசம் கொடுக்க வரையில் கையை பிடிப்பான், கையை பிடிச்சோன்னே அவன் பாயசத்துக்கு அவன் கோட்லேயே கொட்டிடுவான். அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் இதாகத்தான் போகிறான், அமைதியாகத்தான் போகிறான். மரியாதையாக கையேடு. அந்த இடத்துல எவ்வளோ போல்டாக பேசியிருக்கலாம். கையேடுறா முதல்ல, கையை எடுக்கலைன்னா இப்போ நான் உன்னை நார் அடிச்சிருவேன். ஏதாவது ஒரு போல்ட்னஸ்ஸு ஒன்றுமே இல்லை கைஸ். உண்மையிலே இதயம் சீரியல் பார்க்குறக்கே கடுப்பாக வருது எனக்கு. அப்படி ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோவப்பட வைக்குது. உண்மையிலே ரிவ்யூ பண்ணுறதுக்கே எனக்கு சுத்தமாக துளி கூட எனக்கு இஷ்டமே இல்லை. என்ன கைஸ், ஒரு பொம்பளை ஒரு கோவங்கிறதே வராதா? கூமுட்டையை விட கேவலமாக நடிச்சிட்ருக்கிறா. கூமுட்டையை விட நல்லாவே இல்லை. ஒருத்தன் கையை பிடிக்கிறான்னா அந்த இடத்துல என்னென்ன பாயசத்தை டக்குன்னு கீழே போட்டு சப்புன்னு ஒரு அறை விட்டுருக்கணுமா இல்லையா? எப்போ தான் தாயே நீ போல்டாக நடிப்ப, எப்போ தான் தாயே நீ நடிப்ப? முதல்ல நீ போல்டாக நடிக்கிறது இருக்கட்டும், எப்போ தான் நீ முதல்ல நடிப்ப? எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன், ஒரு இளவும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, கரும். எங்கிட்ட கொண்டு இதை பிடிச்சி நடிக்க வச்சாங்கன்னே தெரியல. வா சாமி. அதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் கைஸ். எபிசோடு இன்றைக்கி ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் ஒன்றும் இல்லை. சும்மா கொடுமைப்படுத்துறது, அடாவடித்தனம் பண்ணுறது, சில்மிசம் பண்ணுறது, இந்த மாதிரி காட்சிகள் தான் இன்றைக்கி நிறையா இருந்தது இதயம் சீரியலில். நாளைக்கு பார்க்கலாம் ரிவ்யூவில், சரியா? அதுக்கப்புறம் மற்ற சீரியலில் வந்து கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, கெட்டி மேளம். என்னப்பா நான் சொன்ன மாதிரியே சீரியலையே எனக்கு தெரிஞ்சு என்னோடய வீடியோ இது ஜீ தமிழில் நாடகம் எடுக்கிறவங்க கூட பார்க்குறாங்களா இல்லை எனக்கு தெரியல. நான் வந்து சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், ஆமாம் சனிக்கிழமை தான் ஒரு எபிசோடு போட்டுட்ருந்தேன். சரி எபிசோடுங்கிறேன், நம்ம தான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம்ல. அப்போ மற்ற சீரியலில் பார்க்கும்போது கெட்டி மேளத்தை வந்து நான் பேசியிருப்பேன். அதாவது மகேஷோட உசுருங்கிறது அஞ்சலிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அஞ்சலி வந்து இவனை பிளாக்மெயில் பண்ணலாம், நான் உயிரோடு இருந்தால் தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், நான் செத்துட்டா நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணலாம் நான் ஒன்று பேசியிருப்பேன். அப்புறம் பார்த்தா சனிக்கிழமை நேற்று நைட்டு ப்ரோமோ வருது கெட்டி மேளத்தில், அதே மாதிரியே வருது கைஸ். இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் என் பையன்கிட்ட கூட சொன்னீங்க, பாடுற அம்மா பேசினேன் அதே மாதிரியே சீரியல் எடுக்கிற மாதிரியே இருக்குடா அப்படின்னு. ஒருவேளை நம்ம ரிவ்யூ இது ஜீ தமிழில் நாடகம் எடுக்கிற டேரக்டர் இது பார்க்குறாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. சரி என்கிட்ட கதையை திருப்பினா சரி. பிளாக்மெயில் பண்ணணும் கைஸ், இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அப்படியே ரிப்பீட் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும் கதை. அப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல் ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. நான் தான் சொல்லலையா இவன் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சா விஜி, சரியா? அதே மாதிரியே பிரிச்சு விட்டாள். ப்ரோமோவில் பார்க்குறேன் கண்மணிகிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டாலாட்டு இருக்குது. அதை மொத்தம் கொன்னது வந்து அவள் தான், ஆனால் ராகவன் மேலே தூக்கி பழியை போட்டு குடும்பத்தை பிரிச்சுட்டாலாட்டு இருக்குது. நீ அந்த மாதிரி தான் அதான் கதை இழுக்கணும்ல உங்களுக்கு. இது வந்து மெகா சீரியல் இல்லையா, அதனால் வேறு எதுவும் அதில் கண்டென்ட் எதுவுமே இல்லை. இனி பிரித்து இனி ராகவன் போய் கெஞ்சி கூத்தாடி, எப்படி மாறன் போய் வீரா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், அடுத்து இவன் போய் கெஞ்சுவான் கண்மணிக்கிட்ட, அவள் உடனே மூஞ்சி அடித்த மாதிரி பேசுவான். இதே தான் நடக்க போய், இதை எப்படி வருஷக்கணக்காக ஓட்டுவாங்க கைஸ். அப்புறம் வேற என்ன, அண்ணா 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 அண்ணாவாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அயலி, ஆக மொத்தம் எத்தனை சவால் கைஸ் அயலி வந்து எதிர்கொள்வாங்க, இதோட 5வது சவாலாமா, இனி 6வது சவால் 7. இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ளே அந்த அம்மா எத்தனை சவாலை எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. ஐயோ சாமி, டேய் நாடகம் எடுங்கடானா சவாலை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சவாலை எதிர்கொள்ளுவாளா அயலி, சவாலை எதிர்கொள்ளுவாளா அயலி அப்படின்னு. ஐயோ கடவுளை. அப்புறம் வேற என்னப்பா, பாரிஜாதம் செப்டம்பர் 8 போடுறேன்னாங்க. 9:30 மணி. நீ அடுத்து கார்த்திகை தீபம்னா 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க, 9 to 9.
3/4 மணி நேரம் போட்டுட்டு இருந்த சீரியல்லாம் இப்போ 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. அடுத்து என்ன, சந்தியா ராகமும் 1/2 மணி நேரம் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வேறு எல்லா சீரியலும் பேசியாச்சா? அண்ணா பேசியாச்சு, அயலி பேசியாச்சு, வீரா, மாறி நினைத்தால் இன்றைக்குமா நான் பார்க்குறதே இல்லை. அப்புறம் சின்னஞ்சிறு கிளியே நான் பார்க்குறதே இல்லை கேஸ். வேறு என்னப்பா, அவ்வளோதான். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக மொத்தம் இன்றைக்கி இதயம் டுடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. பாரதியோட நடிப்பு சுத்தமாக வெரி ஒஸ்ட்டு. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் ரிவ்யூவில்.